Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த குட்டி குட்டியான அழகான இயரிங்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். and இது எல்லாமே டெரகோட்டா clay வச்சு தான் பண்ணிருக்கோம். ரொம்ப ஈஸி and சிம்பிள் மெத்தட் தான். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான கட்டர்ஸ் தேவை. ஸோ இதில் தான் வந்து நம்ம டெரகோட்டா கிளேயில் வந்து இயரிங்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து கட் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் எங்கேருந்து வாங்கியிருந்தேன்னா ஈஸ்வர் ஸ்டோர்னு ஒரு ஆப், அதாவது ஷாப்பிங் ஆப். ஸோ அதுலேருந்து வாங்கியிருந்தேன். அமேசான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் நம்மளுக்கு வந்து டெரகோட்டா கிளே தேவை. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி என்னோடய டூல்ஸ் வீடியோவில் நான் ஒரு புது டெரகோட்டா கிளே வாங்கியிருக்கேன்னு. ஸோ அந்த டெரகோட்டா கிளே தான் இது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இது வந்து ரெட் கலரில் இருக்கும். எப்பயும் நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் மெத்தட் நம்ம டெரகோட்டா கிளே வந்து ஹார்டாக இருந்தால் கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நான் இப்போ பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோ முன்னாடி என்னோட டெரகோட்டா கிளே வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராகவே புரியும். டெரகோட்டா கிளேன்னு என்னோட பிளேலிஸ்ட் நான் மேலே கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம வந்து ஈவனாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈவனாக எல்லா இயரிங்ஸும் வரும். டபுள் சைட் மாற்றி மாற்றி ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கிராக் வராது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து மேலே லைட்டாக ஸ்மூத்தன் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈவனாக இருக்கும். இப்போ வந்து ஒரு குக்கி கட்டர்ஸாக எடுத்து ஒன்றா ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா டீப்பாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப் கிடைக்கும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கட் பண்ணுங்கள். எனக்கு ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணதுனால எனக்கு கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா ஆயில் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம். ஸோ அந்த கிளேலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த குக்கி கட்டர் ஷேப்க்கே எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கும். ஒரு சிலது வந்து ஒழுங்காக வந்திருக்காது ஷேப். அதெல்லாம் நம்ம ஈவன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ரஷில் லைட்டாக வாட்டர் தொட்டு எல்லாத்தையுமே ஈவன் பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் கையில் கூட ஈவன் பண்ணிக்கலாம். லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி. நீங்கள் ப்ரஷில் தான் பண்ணணுன்னு கிடையாது. எனக்கு ப்ரஷ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நான் ப்ரஷ் வச்சு பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிராக் விட்டுருக்கோம். ஸோ இந்த கிராக் எல்லாமே நம்ம இப்போ சரி பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃபுல் எட்ஜஸ்மே ஸ்மூத்தன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாமே பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் வந்து பீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம், மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த பீட்ஸ்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் நிறையாத்துக்கு யூபின் ஐபின் பீட்ஸ் வந்து மாற்றி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட விஷ் தான். நீங்கள் எந்த ஸ்டைல் உங்களுக்கு வேணுமோ ஸோ நீங்கள் அந்த ஸ்டைலுக்கு வச்சுக்கலாம்.
ஃபுல்லாகவே நம்ம பீட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைனும் உங்களோட விஷ் தான், உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒரு சில டிசைன்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து டூல் வச்சு தான் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு பண்ணுறேன். லைக் பென்னு, ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ நம்ம இதே மாதிரியே எல்லா இயரிங்ஸ்க்கும் டிசைன் பண்ண போகிறோம். நான் ஒரு சில இயரிங்ஸ் தான் டிசைன் பண்ண போகிறேன், மீதிலாம் பிளெயினாக தான் விட போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும்போதே டிசைன் பண்ணலாம் அதில். ஸோ அது கூட நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம இயரிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் இதே மாதிரி இன்னும் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அழகாக காலேஜ் வேர், ஆஃபீஸ் ஒர்க்லாம் போட்டு போகலாம். அண்ட் இது வந்து பேக் பண்ணி பெயிண்ட் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் என் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிணி.